6 வருடங்களுக்கு பின் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியுள்ள திரைப்படம் தான் லால் சலாம். விக்ராந்த், விஷ்ணு விஷால் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள். கிரிக்கெட் கதைக்களத்தில் உருவாகியுள்ள இப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார். சமீபத்தில் வெளிவந்த இப்படத்தின் ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. முதன்முறையாக தனது மூத்த மகள் ஐஸ்வர்யா இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ளார். ஏற்கனவே தனது இளைய மகள் சௌந்தர்யா இயக்கத்தில் கோச்சடையான் படத்தில் ரஜினிகாந்த் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. லைகா நிறுவனம் தயாரிப்பில் உருவாகி நாளை வெளியாக இருக்கும் லால் சலாம் படத்தில் மொய்தீன் பாய் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு 40 கோடி சம்பளம் கொடுத்திருக்கிறார்கள். இவர் இந்த படத்தில் 40 நிமிடங்கள் வரை நடித்துள்ளார் என்று கூறப்படுகிறது. அதன்படி ஒரு நிமிடத்திற்கு 1 கோடி என்கிற கணக்கில் 40 கோடி சம்பளமாக ரஜினிகாந்த் வாங்கியுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. அப்படி இருக்கையில் அவர் தற்போது 130 கோடிக்கு மேலாக சம்பளம் வாங்கி வருவதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். சரி நம்பளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.